ப்ரோனவுன்ஸ்னா என்ன, ப்ரோனவுன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ப்ரோனவுன்னா பேர்லயே இருக்கு, நவுன். நவுனை ரீப்ளேஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் வந்து ப்ரோனவுன். ஸோ a pronoun is a word or phrase that substitutes a noun or a noun phrase. நவுன்னா பெயர் சொல், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங், இதுதான் வந்து நவுன். ஸோ ஒரு பர்சன் இல்லைனா ஒரு பொருள் இல்லைனா ஒரு இடம், இதோட பேரை குறிக்கிறது தான் நவுன். ஸோ இந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் ப்ரோனவுன்ஸ். ஸோ ப்ரோனவுன்னா என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டோரிஸ் பார்க்கலாம். Read the stories of Ravi and Rani. Ravi is an intelligent boy. Ravi lives in a small village. A chill breeze touches the skin. A cool lake with swans swimming on the lake catches the eyesight. Ravi loves nature a lot. Ravi is studying in class 10 in a government school. Ravi loves helping others. When a woman was crossing the road with heavy luggage, Ravi asked the woman, "May I help you?" and carried the luggage and dropped the luggage at home. The woman thanked Ravi for the help. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ரவியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரவி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டும் வந்து எல்லா இடத்துலையும் ரவி 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 ரவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரவின்றது இட்ஸ் நேம் ஆஃப் அ பர்சன். இந்த பர்சனோட பேரு தான் ரவி. ஸோ ரவி இஸ் அ நவுன். ஸோ இந்த ரவியை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய். ஹீ லிவ்ஸ் இன் அ ஸ்மால் வில்லேஜ். ஸோ மேலாக இருந்தால் ஹீ யூஸ் பண்ணுறோம், ஃபீமேலாக இருந்தால் ஷீ யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே இல்லாமல் பொதுவான விலங்கு அது மாதிரி இருக்கும்போது பொருள், விலங்கு, இதுக்கெல்லாம் இட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹீ, ஷீ, இட் இதுதான் வந்து ப்ரோனவுன். ஸோ இந்த பேசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரவி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து நீங்கள் ரவியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹீ போடலாம், எக்ஸப்ட் இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைனில் இன்ட்ரடக்ஷன் போது மட்டும் நம்ம பேர் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ரவி ரிப்பீட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நம்ம ஹீ யூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ப்ரோனவுன். நெக்ஸ்ட் வந்து ராணி. ராணி பற்றி அதே மாதிரி ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க பாருங்க. Rani is a brilliant girl. Rani lives in an urban area where huge buildings touch the sky, buzzing noise of traffic hit the ears, and crowds move busily towards work. One day when Rani was on the way to school, Rani saw a dog hurt by a moving scooter. At once Rani went near the dog, lifted the dog and rushed to a veterinary doctor. The dog, after recovering, shook the tail to thank Rani. ஸோ இந்த இடத்துலையும் வந்து நேம் ஆஃப் அ பர்சன் இஸ் ராணி. ஸோ ராணி இஸ் அ நவுன். இந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணுற வேர்ட் வந்து ஷீ. ஸோ எங்கெல்லாம் ராணி ரிப்பீட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஷீ யூஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் தி ப்ரோனவுன். ஸோ இந்த ரெண்டு ஸ்டோரியோட எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த வேர்ட்ஸ் தட் கேன் ரீப்ளேஸ் ரவி, ராணி, உமன், லக்கேஜ் அண்ட் த டாக் when we use them for the second and subsequent times in the passage. ஸோ இப்போ இதில் வந்து ரவி, அதுக்கப்புறமா வந்து ரவி, ராணி, உமன், லக்கேஜ் அண்ட் த டாக், இது எல்லாமே வந்து நவுன். ரவி, ராணி, உமன், லக்கேஜ் அண்ட் த டாக் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவுன்ல வரும். இந்த நவுன் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரோனவுனா ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும் செகண்ட் டைமாக ரிப்பீட் ஆகும்போது. ஸோ இதுக்கு பேர் ப்ரோனவுன்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற ப்ரோனவுன் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் பேசேஜ் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரவி இஸ் an intelligent boy. He lives in a small village. A chill breeze touches the skin. A cool lake with swans swimming on the lake catches the eyesight. Again, he loves nature a lot. He is studying in class 10 in a government school. He loves helping others. ஸோ இந்த இடத்துல ரவி ரிப்பீட் ஆகிற எல்லா இடத்துலையும் நம்ம ஹீ யூஸ் பண்ணிட்டோம். When a woman was crossing the road with heavy luggage, Ravi asked the woman. இப்போ woman அப்படிங்கிறது செகண்ட் டைமா இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால ரவி asked her அப்படின்னு சொல்லி போடணும். ஹரும் வந்து ப்ரொனவுன் தான். May I help you? And carried the luggage and dropped the luggage at home. The woman thanked Ravi for the help. Or she thanked him for the help. So
இப்படியும் வந்து நீங்க போடலாம். இப்படி போட்டாலும் வந்து நம்மளுக்கு அந்த மெசேஜ் வந்து கன்வே ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி எழுதுற வேர்ட்ஸ் தான் ப்ரோனவுன்ஸ். எந்த இடத்துலாம் ஒரே நவுன் ரிப்பீட் ஆகி வருதோ அந்த இடத்துலலாம் நீங்க ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். ஸோ த சேம் வே இந்த பேசேஜ்ல இருக்கிற ராணி, டாக் இதை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணி சூட்டபிளான ப்ரோனவுன் போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்ல வந்து டோட்டலா 10 டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 1 by 1 அந்த ப்ரோனவுன்ஸ் என்ன, டைப்ஸ் என்ன, என்னென்ன வேர்ட்ஸ் வந்து அந்த டைப்ஸ்ல வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் ப்ரோனவுன். பர்சனல் ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்னன்னா a pronoun that indicates a person. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, he, she, it, we, you, they இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் ப்ரோனவுன் தான். அதாவது ஒரு பர்சனோட பேரை வந்து ரீப்ளேஸ் பண்ற ப்ரோனவுன்ஸ் எல்லாமே வந்து பர்சனல் ப்ரோனவுன்ஸ் தான். ஸோ மேலா இருந்தா he யூஸ் பண்ணும், ஃபீமேலா இருந்தா she யூஸ் பண்ணும், பொதுவான ஒரு விலங்கு இல்ல பொருளா இருந்தா it யூஸ் பண்ணும். we, you, they எல்லாமே வந்து plural ஃபார்ம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற pronouns. So first type is personal pronoun. Second type is interrogative pronouns. Interrogative pronoun அப்படிங்கிறது என்னன்னா which asks a question. ஒரு question கேட்குற மாதிரி வர pronoun எல்லாமே வந்து interrogative pronoun தான். Example, who is your friend? Whose bag is this? Which is your birthplace? Whom is your favorite teacher? So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு interrogative pronouns. So question கேக்குறோம் இல்லையா, நம்ம யாரை பத்தியோ ஒரு question கேக்குறோம், which, who, whom, whose யூஸ் பண்ணி. So இது எல்லாமே வந்து interrogative pronouns. Third வந்து பாத்தீங்கன்னா distributive pronouns. Distributive pronouns அப்படின்றது என்னன்னா ஒரு குரூப்லயோ ஒரு பேர்லயோ வந்து ப்ரோனவுன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி வர்றது. எக்ஸாம்பிள், each, every, either, neither, anyone, none. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் தான். ஸோ every girl in this class is wearing a red dress. Each of my friend is good. ஸோ அந்த மாதிரி இவர each, every, either, neither, anyone, none இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா it reflects the action towards the subject used after the verb. அதாவது she cut the cake by herself. ஸோ she ஓட reflexive pronoun வந்து herself, he ஓட reflexive pronoun வந்து himself, you ஓட reflexive pronoun வந்து yourself, we ஓட reflexive pronoun வந்து ourself. so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு reflexive pronoun. herself, yourself, himself, ourself இது எல்லாமே வந்து உங்களுக்கு reflexive pronounsல வரும். நெக்ஸ்ட் வந்து reciprocal pronoun. ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன் அப்படின்றது என்னன்னா ஒரு ரெண்டு விஷயத்துக்கு இருக்கிற ரிலேஷனை வந்து சொல்றதுதான் ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன். எக்ஸாம்பிள், ஒன் அனதர், ஈச் அதர் இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு விஷயத்துக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்றது. ஸோ அதனால வந்து இது ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன். ஒன் அனதர், ஈச் அதர் இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரோனவுன்ல தான் வரும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் டைப் ஆஃப் ப்ரோனவுன் இஸ் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்றது என்னன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஆன ரிலேஷனை பத்தி அந்த சென்டென்ஸ்ல சொல்றது தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, my new dog which I bought last year loves green beans. So my new dog which I bought, my new dog அப்படின்றது சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட பத்தி நம்ம திருப்பியும் வந்து ரிலேட் பண்ணி சொல்றோம். So my new dog which அப்படிங்கிறது இங்க ப்ரோனவுன். The person who bought his car found a 3-carat diamond under the seat. The person who bought his car. So the person அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட பத்தி திருப்பி நம்ம வந்து ரிலேட் பண்ணி சொல்றோம். The person who bought the car. அந்த இடத்துல who அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். So இதே மாதிரி our lawyer whom we employed for over a year was related to the complainant.
ஸோ அவர் லாயர் அப்படின்றது சப்ஜெக்ட், அந்த லாயரை ரிலேட் பண்ணி திருப்பியும் நம்ம ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம், த லாயர் whom we employed for over a year. ஸோ இந்த இடத்துல whom அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுனும் ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து which, who, whom இதுதான் வந்து நம்ம சொன்னோம். பட் இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன் வந்து கொஷின்ஸாக வரும். அதாவது who is your friend, whom is your favorite teacher, which is your bag. ஸோ இது எல்லாமே வந்து இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன். whereas relative pronoun வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸாக வராது. the dog which I bought last year, the lawyer whom we have employed last year. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை திருப்பி குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் தான். செவன்த் டைப் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்றது ஒரு நவுன், ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி வர ப்ரோனவுன்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். எக்ஸாம்பிள் திஸ், தட், தீஸ், தோஸ் இதெல்லாமே வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். ஸோ தீஸ் ஆர் மை கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிளாஸ்மேட்ஸ் அந்த ஆப்ஜெக்டை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் மை கிளாஸ்மேட்ஸ். ஸோ தோஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் குட். ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ். இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ்னால் எதை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்றதே வந்து நமக்கு தெரியாது. பொதுவாக நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஆல், some, one, many, few, somebody, nobody இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு indefinite pronounsல வரும். நெக்ஸ்ட் வந்து emphatic pronouns. emphatic pronouns அப்படின்றது என்னன்னா they are used for emphasis before the verb. ஒரு வேர்புக்கு முன்னாடி வர pronoun, அந்த pronouns வந்து ஒரு விஷயத்தை emphasize பண்ற மாதிரி வரும். அது எல்லாமே வந்து emphatic pronouns தான். emphatic pronounல வந்து myself, himself, herself இது எல்லாமே வரும். இந்த இடத்துல வந்து reflexive pronounsலயே வந்து herself, yourself, himself, ourself இது எல்லாமே வரும். பட் emphatic pronounலயும் myself, himself, herself இது எல்லாமே வரும். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா emphatic pronoun வந்து verb-க்கு முன்னால வரும். அதாவது the queen herself attended the party, she herself cut the cake. இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து emphatic pronouns. she will do it herself. ஸோ அதாவது அவங்களே அதை பண்ணுவாங்க, அவங்களே அதை அட்டென்ட் பண்ணாங்க, அவங்களே இங்க போனாங்க, அவங்களே இது செஞ்சாங்க. I heard the lie myself. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா emphatic pronouns. reflexive pronouns வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே வந்து reflexive pronouns. ஸோ சென்டென்ஸ் படிக்க படிக்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து புரியும். நெக்ஸ்ட் லாஸ்ட் டைப் ஆஃப் ப்ரோனவுன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன். எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி சென்டென்ஸில் வர ப்ரோனவுன் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன். ஆச்சரியம் அதாவது சர்ப்ரைஸோ இல்லை சடன் ஃபீலிங்கோ எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வர்றது எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன். வாட் அ உமன் ஷி இஸ். ஸோ அந்த உமன் வந்து எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஒரு சடன் ஃபீலிங்கையோ இல்லை சர்ப்ரைஸையோ எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி வர்றது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன். வாட் வந்து மோஸ்ட்லி வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம், ப்ரொனவுன்ஸோட வேரியஸ் டைப்ஸ் பார்த்தோம். டோட்டலாக 10 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. எங்கெங்கே எந்தெந்த ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸசைசஸ் வந்து சால்வ் பண்ணலாம். அதுலேருந்தே வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ fill in the gaps with personal pronouns. ஸோ பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னால் he, she, it, you, they இதெல்லாமே பர்சனல் ப்ரொனவுன்ஸ் தான். ஸோ இப்போ பார்க்கலாம். குமரவேல் lives in திருவண்ணாமலை. ஸோ குமரவேலை திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால he யூஸ் பண்ணோம். he is a doctor. all the people like him. இந்த இடத்துல வந்து himன்னு வரணும். பிகாஸ் அவரை பற்றி குறிப்பிடும் போது him is a personal pronoun.
because of his helping nature. So all the people like him because of his helping nature. Next வந்து his hospital is located at Carr Street and most of his patients are poor, so he does not charge much money. His daughter goes to school. So குமரவேலை பத்தி நம்ம ரிப்பீட் பண்ணி சொல்லும்போது he யூஸ் பண்றோம். குமரவேல் உடையது அப்படின்னு சொல்லும்போது நம்ம his யூஸ் பண்ணணும். So note the difference. His daughter, குமரவேலோட daughter. So அதனால இந்த இடத்துல his யூஸ் பண்றோம். So இப்போ டாட்டரை பத்தி சொல்றோம். So she studies in 5th standard. Her teachers love her very much. herன்றது வந்து அவளுடைய டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல her யூஸ் பண்றோம். Her friends are also very good. So அவளுடைய friends. So அதனால இங்க her யூஸ் பண்றோம். Next வந்து they always encourage her. யாரு? Friends. So friends பத்தி சொல்றோம். அதனால they. அது வந்து pluralல இருக்கு friends. So அதனால they always encourage her. They have given her good advice. Her mother is also a teacher. She always encourages her to keep studying. I also like her as she often comes to our house. To our எங்க வீட்டுக்கு வருவா. So அதனால our house. One day she told my mother that she wants to learn cooking. So அவ என்ன சொல்றா? என்னோட அம்மா கிட்ட அவளுக்கு குக்கிங் லேர்ன் பண்ணணும்னு சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. My mother, ஏன் அம்மா, my mother. So my mother taught her cooking. Now she cooks well. So இப்படி தான் வந்து நம்ம ப்ரோனவுனை சூஸ் பண்ணி எழுதணும். ஸோ டைரெக்டாக சப்ஜெக்டை ரிப்பீட் பண்ணி வரும்போது he, she, it, they அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அவளுடையது, அவனுடையது, அவர்களுடையது, என்னுடையது அப்படின்னு வரும்போது நீங்க வந்து her, his, my அந்த மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. fill in the gaps with appropriate pronouns. So இந்த dash எல்லாம் நம்ம இந்த blanks எல்லாம் நம்ம we have to fill with appropriate pronouns. It is an excellent opportunity. So இந்த இடத்துல it யூஸ் பண்ணோம். Next, one of these two students can solve this question. One of these two students. ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து இந்த questionை solve பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம். So அதனால one of these two students அப்படின்னு சொல்லி வரணும். Next, these books have been written by a great Indian writer. இந்த books எல்லாம் வந்து எழுதினது ஒரு பெரிய இந்தியன் ரைட்டர் அப்படின்னு சொல்றோம். So அதனால these, these, these யூஸ் பண்ணணும். Next, you have come to know the truth or they have come to know the truth அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். Next வந்து some of the students have passed the exam. So exam வந்து சில students வந்து pass பண்ணிட்டாங்க. Next வந்து few of your friends can guide you. உன்னோட friendsல சில பேர் உன்னை கைட் பண்ணலாம். இல்ல all of your friends can guide you அப்படின்னு எழுதலாம். Next வந்து this is your story based on your real life. THIS, this யூஸ் பண்ணணும். All your friends will guide you. You எழுதணும் இங்க. Next வந்து பாத்தீங்கன்னா dash of his family members would come to visit you. So many of his family members would come to visit you அப்படின்னு சொல்லி எழுதணும். Dash of those books will be helpful to you. Some of those books will be helpful to you அப்படின்னு எழுதலாம். Next வந்து this is your bag, you can take it anytime. Next வந்து பாத்தீங்கன்னா he dash is responsible for the downfall of his life. இந்த இடத்துல என்ன வரணும்னா he himself is responsible for the downfall of his life. இது வந்து this is an example of இந்த இடத்துல நம்ம படிச்சோம் இல்லையா emphatic pronoun. அதாவது ஒரு சப்ஜெக்டையே வந்து திருப்பி emphasize பண்ற pronoun தான் அந்த emphatic pronoun. பொதுவாவே verbுக்கு முன்னாடி வரும். So he himself, அவனே தான் அவனோட வாழ்க்கையோட தோல்விக்கு வந்து காரணம். ஸோ அந்த சப்ஜெக்டே திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணி வர ப்ரோனவுன் எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன். ஸோ ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டவுன்ஃபால் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி exercise, join the sentences using relative pronouns. So relative pronouns நான் சொன்னேன் இல்லையா which, whom,
இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த சென்டென்ஸை ஜாயின் பண்ணி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, I have a book which is written by Rabindranath Tagore. இப்போ வந்து என்கிட்ட ஒரு புக் இருக்கு. ஸோ அந்த புக்கை எழுதினவர் ரவீந்திரநாத் தாகூர். ஸோ அதனால I have a book which is written by Rabindranath Tagore. அந்த இடத்துல which அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட், கவிதா இஸ் மை டீச்சர் who teaches us English. ஸோ கவிதா வந்து ஒரு டீச்சர், அவங்க வந்து எங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுவாங்க. அதனால who யூஸ் பண்றோம். This is Varun whose father is an architect. So வருணுடைய ஃபாதர்னு வரும்போது whose father is an architect அப்படின்னு வரணும். Next, she invited most of her friends. They attended the party. So இதுக்கு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, most of her friends whom she had invited had attended the party அப்படின்னு சொல்லி வரணும். So most of her friends whom she invited attended the party. Whom அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல relative pronoun. Give me a pen to write a letter. It was gifted to you on your birthday. Give me a pen which was gifted to you on your birthday to write a letter. Which அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல relative pronoun. I have sold the house that was located, which was located at the bank of a river. So I have sold the house which was located at the bank of the river. River ஆற்றங்கரை பக்கத்துல இருந்த என்னோட வீடை நான் வித்துட்டேன் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல which அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். Here is your watch. It has been found in the garden. Here is your watch which has been found in the garden. ஸோ கார்டன்ல கிடைச்ச உன்னோட வாட்ச் இங்க தான் இருக்கு அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். which, whom, whose, இது எல்லாமே வந்து நம்ம வந்து who, இது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ அதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி ஜாயின் பண்ணி எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த செஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் எடுத்தோம். ப்ரொனவுன்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் எப்படி யூஸ் பண்றது சென்டென்சஸ்ல அப்படின்றது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க இந்த கிராமர் செஷன்ல. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா there are two main types of speech. நம்ம பேசுற அந்த பேச்சு வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது it repeats the exact words of the person or how we remember their words. அதாவது ஒருத்தர் வந்து இதை சொன்னாங்க அப்படின்ற அப்படியே எக்ஸாக்டா நம்ம எழுதணும்னா இல்ல சொன்னோம்னா அது வந்து டைரக்ட் ஸ்பீச். அது வந்து யூஸ்வலி வந்து அந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோட்ஸ்குள்ள போட்டிருப்பாங்க, டபுள் கோட்ஸ்குள்ள போட்டு எழுதுவாங்க. அதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச். பட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது என்னன்னா, அவன் வந்து இதை சொன்னா, அவ வந்து இதை சொன்னா, அம்மா இதை சொன்னாங்க, அப்பா இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை நம்ம திருப்பி சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. எந்தெந்த டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி எப்படிலாம் இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தி சொல்லணும் அப்படின்றதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து இதுல வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு டைப் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது டைரக்ட் ஸ்பீச் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வர டைரக்ட் ஸ்பீச் ஓட verb forms மாறாம அப்படியே வரும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, if the reporting verb is in the present tense. ஸோ present tenseல வந்து ஒரு reporting verb இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே மாத்தாம இன்டைரக்ட் ஸ்பீச்லயும் present tenseலயே எழுதணும். இதுதான் வந்து ரூல் நம்பர் 1. எக்ஸாம்பிள், I am enjoying my holiday. இந்த இடத்துல I am enjoying இது வந்து present tenseல இருக்கு. ஸோ அதை மாத்தி எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும்னா, Krish says that he is enjoying his holiday. ஸோ Krish says, ஸோ Krish வந்து என்ன சொல்றாரு, ஆக்சுவலா I am enjoying my holidayன்னு சொல்றாரு. ஸோ நம்ம என்ன எழுதணும்னா, Krish says, நடுவுல that கண்டிப்பா யூஸ் பண்ணோம். இது வந்து கனெக்டர். that இந்த இடத்துல வந்து கிறிஷ் பத்தி நம்ம சொல்றோம். ஸோ ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம் he. இந்த இடத்துல ஐ எம் என்ஜாயிங்க்கு பதிலா he is enjoying his holiday. மைக்கு பதிலா his holiday அப்படின்னு சொல்லி மாத்தி எழுதணும். ஸோ இப்படிதான் வந்து நீங்க வந்து present tenseல வர
வந்திருந்ததுன்னா அந்த டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தி எழுதணும். வெறும் ப்ரோனவுன் மட்டும் தான் இங்க நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். நம்ம வந்து வேர்பை வந்து மாத்தவே இல்லை. ஐ எம் என்ஜாயிங், அந்த present tense of the form வந்து அப்படியே தான் இருக்கு. is enjoying present tense தான். he வந்து is யூஸ் பண்ணும். so you should not change the verb form, only pronouns தான் மாத்தணும், connector word போடணும். so அதே மாதிரி இங்க பாருங்க, I will never go to work. so Kavi says that she will never go to work. அப்படியே எழுதினோம். so ஐக்கு பதிலா கவியை பத்தி சொல்றோம். so she will never go to work. so இந்த மாதிரி எழுதணும். so first one வந்து பாத்தீங்கன்னா present tenseல வந்து verb form வந்ததுன்னா tense மாத்த கூடாது, அப்படியே தான் நம்ம வச்சு எழுதணும். second one பாருங்க, when we report a universal truth அப்படின்னா என்னன்னா எப்பவுமே வந்து உண்மையாவே இருக்கிறது தான் வந்து நம்ம universal truth அப்படின்னு சொல்லி சொல்றோம். for example, Asia is the largest continent. so continentsல எல்லாமே continents இருக்கிற continentsலயே பெரிய continent வந்து ஏசியா தான். so இது வந்து எப்பவுமே வந்து உண்மைதான். so this is a universal truth. அப்போ நீங்க எப்படி எழுதணும்னா, Balu said that Asia is the largest continent. so universal truth வரும்போது நம்ம இந்த verb form மாத்தக்கூடாது. so வெறும் நம்ம எப்படி சொல்லலாம், Balu said thatன்றது connector, so அது கண்டிப்பா போடணும். Asia is the largest continent அப்படியே எழுதிடணும். next பாருங்க, people in Africa are starving. so ஆப்பிரிக்கால இருக்கிற மக்கள்லாம் பசியால ரொம்பவே வாடிட்டு இருக்காங்கன்றதா இதோட அர்த்தம். so Alicia said that people in Africa are starving. so universal truth வந்தா verb form மாத்தாம அப்படியே எழுதிடணும். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து second type of reported speech. next type வந்து எங்க நீங்க வந்து tense மாத்தக்கூடாது, verb form மாத்தாம அப்படியே எழுதணும். அதுல வந்து third type வந்து பாத்தீங்கன்னா with modal verbs, would, might, could, should, ought to, used to, இந்த மாதிரியான modal verbs வரும்போது நீங்க verb எல்லாம் மாத்தாம அப்படியே எழுதணும். for example, I might come. இந்த இடத்துல might அப்படின்றது modal verb. so Shalini said that she might come. அதே மாதிரி I would try it. Vinod said that he would try it. so எந்த சேஞ்சும் இல்லாம வெறும் pronoun மட்டும் மாத்தி எழுதினா போதும். next fourth one வந்து பாருங்க, with would rather, had better. would rather, had better இந்த மாதிரி வந்தாலும் அப்படியே தான் எழுதணும், எதையும் மாத்தக்கூடாது. I would rather fly. Chitti said that he would rather fly. so would rather fly அப்படிங்கறது அப்படியே தான் நம்ம போடணும், எதையும் மாத்தக்கூடாது, வெறும் appropriate pronoun மட்டும் யூஸ் பண்ணணும். they had better go. Sophia said that they had better go. so இங்கேயும் எதையும் சேஞ்ச் பண்ணாம அப்படியே எழுதணும். next வந்து if clauses, time clauses. if clauses, time clauses வரும்போதும் நம்ம எதையும் சேஞ்ச் பண்ணாம verb form சேஞ்ச் பண்ணாம அதே மாதிரி எழுதணும். if I tidied my room, my dad would be happy. Sriram said that if he tidied his room, his dad would be happy. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வெறும் pronoun தான் மாத்திருக்கோம். my அப்படிங்கிற இடத்துல வந்து if he tidied, if I என்ற இடத்துல he போட்டிருக்கோம், my என்ற இடத்துல his room அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், my dad அப்படின்ற இடத்துல his dad அப்படின்னு போட்டிருக்கோம். so வெறும் pronoun தான் நம்ம இங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோமே தவிர verb form எதுவுமே சேஞ்ச் பண்ணல. so if clause and time clausesல நம்ம pronoun மட்டும் தான் மாத்தணும், verb form மாத்தக்கூடாது. when I was staying in Madurai, I met my best friend. Jahir said that when he was staying in Madurai, he met his best friend. so இந்த மாதிரி தான் நீங்க மாத்தி எழுதணும். last type வந்து when we do not usually change the modal verbs must and need not. so must and need not வரும்போது அது அப்படியே சேஞ்ச் பண்ணாம அப்படியே எழுதணும். சில சமயம் பாத்தீங்கன்னா must வந்து had to or would have to அப்படின்னு சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி need not வந்து didn't have to, wouldn't have to அப்படின்னு சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இது எப்போ அப்படின்னா ஒரு ஆப்ளிகேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது மட்டும் mustையும் need notையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதலாம். would or wouldn't have to are used to talk about future obligations. so futureல நமக்கு ஏதாவது ஒரு obligation வேணும் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து would or wouldn't have to அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணலாம்.
எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. I must wash up. She said that she must wash up. So must வரும்போது எதுவும் மாத்தாம அப்படியே எழுதலாம். அப்படி இல்லைன்னா had to யூஸ் பண்ணியும் எழுதலாம். We must do it in June. He said that they must do it in June அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி மாற்றி எழுதுறது, அப்படி மாற்றி எழுதும் போது எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்தால் வேர்ப் ஃபார்மை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதலாம் அப்படின்றதுல ஒரு 6 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் வேர்ப்ஸ் வந்தால் நம்ம எதுவும் மாற்றாமல் அப்படியே எழுதணும். யூனிவர்சல் ட்ரூத் வந்தால் நம்ம வேர்ப் ஃபார்ம் மாற்றக்கூடாது. மோடல் வேர்ப்ஸ் வந்தாலும் மாற்றக்கூடாது. would rather had better வந்தாலும் மாற்றக்கூடாது. if clauses time clauses வந்தாலும் மாற்றக்கூடாது. must need not வந்தாலும் மாற்றாம அப்படியே எழுதணும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் டயலாக் அண்ட் ரிப்போர்ட் இட். இந்த இடத்துல வந்து டயலாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரக்ட் ஸ்பீச். இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ள வந்தாலே இது வந்து டைரக்ட் ஸ்பீச் தான். ஸோ இதில் வந்து ஜான்சன் அண்ட் சுகந்திக்கு நடுவில் நடக்கிற ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் சுகந்தி? ஐ ஹேவன்ட் சீன் யூ சின்ஸ் ஜூன். சுகந்தி சொல்கிறாங்க, I've just come back from my holiday in Ooty. Did you enjoy it? I love Ooty and the people were so friendly. Did you go to Coker's Walk? It was my first trip. I can show you some pictures. Are you doing anything tomorrow? I must arrange a couple of things, but I'm free tonight. You might come to my place. At what time shall we meet? I'll be there at 8. Is it all right? So இது வந்து ஜான்சன் சுகந்திக்கு நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். இட்ஸ் அ டயலாக். ஸோ டபுள் கோட்ஸில் இருந்தாலே அது வந்து டைரக்ட் ஸ்பீச் தான். இப்போ இந்த டைரக்ட் ஸ்பீச்சை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றி எழுத போகிறோம். ஸோ இதில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், ஜான்சன் ஆஸ்ட் சுகந்தி என்ன கேட்டாரு? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதை வந்து எப்படி மாற்றி எழுதணும்னா, ஜான்சன் ஆஸ்ட் சுகந்தி வாட் ஷி வாஸ் டூயிங் ஹியர். ஸோ நீ அங்கே நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டார் இல்லையா? ஸோ அதனால வாட் சுகந்திக்கு பதிலாக ஷி, வாஸ் டூயிங் தேர், ஹியருக்கு பதிலாக தேர். ஸோ ஜான்சன் ஆஸ்ட் சுகந்தி வாட் ஷி வாஸ் டூயிங் தேர். அண்ட் ஹீ செட். இப்போ நம்ம வந்து டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லாமே இங்கே பாஸ்ட் டென்ஸில் எழுதிட்டு இருக்கோம். ஸோ அதனால வேர்ப் ஃபார்ம்ஸ் எல்லாம் பாஸ்ட் டென்ஸ் தான் மாற்றி எழுதணும். And he said that he had not seen her since June. So இந்த இடத்துல என்ன சொன்னாரு? I haven't seen you since June இல்லையா? So ஐக்கு பதிலா he, have not க்கு பதிலா had not, seen her, you க்கு பதிலா her, சுகந்தியை சொல்றாரு, her since June அப்படின்னு சொல்லி எழுதணும். Suganti explained that she had just come back from her holiday in Ooty. Suganti said that I have just come. அதுக்கு பதிலா she have just come back from her holiday in Ooty. Johnson wondered if she had enjoyed it. So இந்த இடத்துல did you enjoy இருக்கு இல்லையா? அப்போ அதை மாத்திட்டு she had enjoyed அப்படின்னு சொல்லி எழுதணும். Johnson wondered if she had enjoyed it. Suganti told him that she loved Ooty and that the people were so friendly. So இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா verb forms-யும் நம்ம past tense-ல மாத்தி எழுதுறோம். Because direct speech-அ indirect speech-அ எழுதும் போது எப்பவுமே வந்து நம்ம tense-அ மாத்தி தான் எழுதணும். அதாவது present-ல இருந்தா அதை past tense தான் நம்ம மாத்தி எழுதணும். past tense-ல இருந்தா சில இடத்துல நம்ம perfect tense யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ இதனோட எக்ஸெப்ஷன்ஸ் தான் எந்த இடத்துல நம்ம மாத்தாம எழுதணுன்றது தான் அந்த 6 டைப்ஸை நம்ம பார்த்தோம். இதுல வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற இந்த டயலாகை அப்படியே பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தி எழுதிட்டு இருக்கோம். Johnson wanted to know if she had been to the Coker's Walk. Johnson wanted to know, இந்த இடத்துல did you go to Coker's Walk இருக்கு இல்லையா? ஸோ அதை மாத்தி if she had been to Coker's Walk. Suganti said that it was her first trip and that she could show him some pictures. So I can show you some pictures க்கு பதிலா she could show him some pictures அப்படின்னு சொல்லி போடணும். And then she asked him if he was doing anything the next day. Tomorrow வந்து the next day வா மாத்தி எழுதணும். So
என்ன கேக்குறாங்க, and then she asked him if he was doing anything the next day. Are you doing a he was doing anything the next day அப்படின்னு சொல்லி மாத்தி எழுதணும். Johnson explained that he must arrange a couple of things. So இந்த இடத்துல must வரும்போது நம்ம எதுவும் மாத்தாம அப்படியே தான் எழுதணும். So Johnson explained that he must arrange a couple of things, but he added that he would be free at night. I am free அப்படின்றது future tense இல்லையா, tonight, இன்னைக்கு நைட்டு நான் ஃப்ரீயா இருப்பேன். So he would be free at night. So futureல வரும்போது would யூஸ் பண்ணி எழுதணும். Suganti suggested that he might come to her place and asked him at what time he would be free. So Suganti வந்து என்ன சொல்றாங்க, you might come to my place அப்படின்னு சொல்லி சொல்றோம். might வரும்போது நம்ம எதுவும் மாத்தாம அப்படியே தான் எழுதணும். So Suganti suggested that he might come to her place and asked him at what time he would be free. Johnson said that he would be there at 8 and finally he asked if it was all right. So Johnson enna kekkraru, Johnson said that he would be there at 8 and finally he asked if it was all right. Is it all right வந்து if it was all right அப்படின்னு சொல்லி முடிக்கணும். So students, நம்ம இப்போ எப்படி வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ யூஸ்வலாக டைரக்ட் ஸ்பீச் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து தான் அதை நம்ம அப்படியே பாஸ்ட் டென்ஸ்ல தான் மாற்றி எழுதணும். ஸோ இதில் எந்த இடம்லாம் எக்ஸெப்ஷன்ஸ், எந்த இடத்துல நம்ம மாற்ற வேண்டாம் அப்படின்றத அந்த 6 டைப்ஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இடங்கள் வரும்போது நம்ம அப்படியே ரீடைன் பண்ணி எழுதுறோம். ஸோ சி எக்ஸசைஸ், லாஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. டிக் தி ரைட் சாய்ஸ். Who took my English book? இது எப்படி மாற்றி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, he was curious to know who had taken his English book. இந்த இடத்துல வந்து took அப்படின்றது வந்து ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும் போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் அதை மாற்றி எழுதணும். ஸோ who had taken his English book அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட், where does Helen live? Jim wants to know where Helen lives. இந்த இடத்துல does live-ன்னு வருது. ஸோ ப்ரெசன்ட் வேர்ப் வந்திருக்கிறதுனால நம்ம அதை மாத்தாம Helen lives அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, why do volcanoes erupt? She wondered why volcanoes erupted. So why do volcanoes erupt அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றும் போது she wondered why volcanoes erupted அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். Next வந்து, do you know why she is unhappy? So he asked me if I know why she is unhappy. If I knew why she was unhappy. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா present tenseல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதும் போது நம்ம வந்து இந்த டென்ஸ் எல்லாம் மாத்தி எழுதணும். ஸோ he asked me if I knew, knownறது நியூவா எழுதணும். why she was unhappy, D தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ why she was unhappy அப்படின்றத எழுதணும். நெக்ஸ்ட் வந்து, how many photos have you got? He wants to know how many photos I have got. ஸோ இந்த இடத்துல வந்து present verb வந்திருக்கு. ஸோ அதனால how many photos I have got அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெசன்ட் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் வேர்பா இருந்ததுன்னா நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை, அப்படியே எழுதிடலாம். ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து டைரக்ட் ஸ்பீச் வந்ததுன்னா அதை நம்ம மாற்றி எழுதும் போது பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். பாஸ்ட் டென்ஸ்ல வந்துச்சுன்னா அதை மாற்றி எழுதும் போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் அதோட அர்த்தம். ஸோ நம்ம இந்த எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, எதெல்லாம் வந்தா நம்ம டென்ஸை வந்து, அதாவது வேர்பை வந்து மாத்தாம எழுதலாம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது வரும்போது மட்டும் நம்ம எதுவுமே மாத்தாம எழுதணும். மீதி எல்லாம் வரும்போது நம்ம டென்ஸை வந்து மாத்தி எழுதணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்தா பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும், பாஸ்ட் டென்ஸ்ல வந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம மாத்தி எழுதணும். So this is your direct speech and indirect speech. Go through பண்ணி பாருங்க.
நிறைய எக்ஸசைசஸ் சால்வ் பண்ண உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆன் யோர் ஓன் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸசைசஸில் ஆன் யோர் ஓன் நீங்கள் கிராக் பண்ணலாம். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். I'll clarify your doubts and thank you for watching this video.